2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா, இதே தான் தொடருமா? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத, இப்ப தீர்த்து வைக்க முயலாத, இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வெளிப்படையா திமுக தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனா ஆமா, நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறத நான் பாக்கிறேன். அதே ஆட்சி திருப்பி வரப்போ தலித்துகள் தொடர்ந்து தாக்கப்படுறது, தலித்துடைய பிரச்சனைகள் இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து இதுக்கு முடிவுதான். இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட ஆணையம், ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையம் சொல்லி ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சில விஷயங்களை டீல் பண்றாங்க. ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை. குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ என்னன்னா, அரசு அப்படின்றதை ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது. ஆட்சி அதிகாரிகள் சரியான அளவில் அவங்களுக்கான பவர் இருக்குதா, இல்ல அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க இருக்கு. அந்த இது இரண்டுமே கரெக்டான அளவுல இங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவுல ஒரு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சட்ட ரீதியா, நிர்வாக ரீதியா தடுப்பதற்கான வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் இடத்துல போறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது. ஓட்டா மாறுறப்போ இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது, இன்னொரு மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தான் சட்டமும் ஆட்சி நிர்வாகமும் அதுதான் சொல்லுது. சோ ஆட்சி அதிகாரிகள் சரியான அளவுல இத முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான நீதிமன்றம் கட்டுறதுக்கு ஒரு நடந்துட்டே இருக்கு. எங்களுக்குமே இப்ப புது புது நாட்கள்ல வந்துட்டே இருக்கிறப்ப எங்களுக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. விசாரணை சரியான அளவுல ஒரு சம்பந்தப்பட்ட அரசியல் தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல இயக்கங்களோ இங்க வேறுபாடு இல்லைன்றது நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவங்க ஒரு கட்சியில இருந்தா எந்த அர்த்தமும் இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபடுத்து இங்க சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினை பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன்.